இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருட்சகோதரிகளே, புனித அந்தோணியார் பக்தர்களே, இதோ நாளை பெருவிழாவை கொண்டாட இருக்கின்றோம். அதற்கு முந்தைய நாளாக இன்றைய நாளிலே நமக்கு திருவழிபாட்டின் வழியாக இறை வார்த்தைகள் அருளப்பட்டிருக்கின்றது. இதை முதல் வாசகத்திலே அரசராகும் வழியாக நாம் நீண்ட ஒரு பகுதியை வாசிக்க கேட்டோம். எலியா இறைவாக்கினர் ஒரு புறம், போலி தீர்க்கதரிசிகள் ஒரு புறம். இந்த ஒரு நிகழ்வு ஒரு போட்டியாக இருக்கின்றது. உண்மை கடவுள் யார்? உண்மை கடவுளை எப்படி வழிபடுவது? எலியா இறைவாக்கினர் கடவுளால் அனுப்பப்பட்ட இறை ஊழியராக செயல்படுகின்றார். ஆனால் பாகாலை வணங்குகின்ற போலி தீர்க்கதரிசிகள் அரசர்களை மகிழ்விக்கவும் மக்களுக்கு அநீதி வழங்குகின்றவர்களாகவும் அரசர்களுக்கு வேண்டிய ஆலோசனை அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இறைவனுடைய திருவுளம் இல்லாமல் அவர்கள் தவறான வழியில் மக்களை வழிநடத்துகின்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றது. இந்த ஒரு நிலையில்தான் இங்கே பாகாலுக்கு பலி செலுத்துவது, உண்மை இறைவனுக்கு பலி செலுத்துவது, இரண்டு வகையான பலிப்பீடங்கள் அங்கே அமைக்கப்படுகின்றது. இது ஒரு நாளிலே அமைக்கப்பட்டது அல்ல, மாறாக பல நாட்கள் இவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து உண்மை கடவுளை அறிய வேண்டும் என்று மக்கள் மத்தியிலே ஆவல் இருக்கின்றது. அந்த வகையில்தான் எலியா இறைவாக்கினர் முன் வருகின்றார். நீங்கள் உங்கள் தெய்வத்திற்கு, நீங்கள் வணங்குகின்ற அந்த தெய்வத்திற்கு நீங்கள் முதலில் பலி செலுத்துங்கள். அங்கே நிபந்தனைகள் கொடுக்கப்படுகின்றது. விறகுகளை வெட்டி அங்கே பீடம் அமைக்கின்றார்கள். பிறகு காளையை வெட்டி அதன் மேல் வைக்கின்றார்கள். ஒரே நிபந்தனை என்னவென்றால், நெருப்பு வைக்கக்கூடாது, தீ வைக்கக்கூடாது. அதெல்லாம் நன்றாக கழுவி சுத்தம் செய்யப்பட்டு பலிப்பீடமாக காளை வெட்டி அங்கே வைத்திருக்கின்றார்கள். இங்கேயும் எலியா பீடம் எழுப்பி விறகு கட்டைகளை வைத்து காளையை வெட்டி வைத்து அதையும் கழுவி எல்லாம் தயாராக இருக்கின்றது. தீ வைக்கக்கூடாது, நெருப்பு மூட்டக்கூடாது. இறைவன் மேலிருந்து யாருடைய பலியை ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்கின்றது போது அவர் அந்த தணலை, தீயை, நெருப்பை அவர் அருள்வார். இதுதான் அங்கே இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கின்றோம். மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். இவர்கள் பாகாலை மிக கத்தி சத்தம் போட்டு கூப்பிடுகின்றார்கள். இன்னும் இங்கே எலியா அவரை சார்ந்தவர்கள் இன்னும் சத்தமாய் கூப்பிடுங்கள், ஒருவேளை உங்கள் கடவுளுக்கு காது கேட்காமல் இருக்கலாம், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்கள் என்று அவர்களை கேலி செய்வதாகவும் அவர்களை உண்மை கடவுள் யார் என்பதை புரிய வைப்பதற்காகவும் அமைகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று அங்கே எவ்வளவுதான் கத்தி, காலையிலிருந்து மாலை வரை கத்தி ஓய்ந்து விட்டார்கள். அந்த பலியானது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அங்கே நெருப்பு தணல் வந்து விழவில்லை. பிறகுதான் இங்கே எலியா இறைவாக்கினர் கடவுளை மன்றாடி வேண்டுகின்றார். அங்கே தணலானது வந்து அந்த காளையை எரித்து நெருப்பானது அங்கே பலிப்பீடமாக எரித்து கொள்ளப்படுகின்றது. தகன பலிகளையும் எரிபலிகளையும் நாம் விரும்புவதில்லை என்று வேறிடத்திலே பழைய ஏற்பாட்டிலே கூறப்படுகின்றதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இயேசு ஒருவரே உண்மையான பலி என்பது பிறகு புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறப் போகின்ற ஒரே பலி என்பதைத்தான் இங்கே முன்கூட்டி நடந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. எனவே ஆண்டவரே கடவுள், அவரே உண்மை தெய்வம் என்று மக்கள் நம்புகிற வகையிலே, விசுவாசத்தை தூண்டுகிற வகையிலே எலியா இறைவாக்கினர் சிறப்பான வகையிலே அதை நிறைவேற்றி காட்டுகின்றார். இன்றைய கால சூழல்களிலே பலவிதமான அரசியல் சூழல்களை பார்க்கின்றோம். திடீரென்று தியானம், திடீரென்று
மக்களை குழப்புகின்ற வகையிலே அங்கும் இங்குமாக அலைகின்ற கூட்டங்கள், இவைகள் எல்லாம் உண்மை தெய்வத்தை காட்டுகின்றதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். தேர்தல் நடந்த முடிவு, நாடாளுமன்ற நிகழ்வுகள் நடந்த இந்த 10 நாட்களிலே நாம் பார்க்கின்ற ஒரு சூழல்கள் எல்லாம் 62 கோடி மக்கள்தான் ஓட்டு போட்டவர்கள். மீதி பேர் எங்கே? போட விடவில்லையா அல்லது போடவில்லையா அல்லது நாட்டின் மீது பற்று இல்லையா? ஜனநாயகம் இல்லாத ஒரு சூழலை ஏன் இந்த நாடு சந்தித்து கொண்டிருக்கின்றது? உண்மை இதயங்கள் வேலை செய்கின்றதா அல்லது எந்திரங்கள் தான் வேலை செய்திருக்கின்றதா? இதெல்லாம் நாம் காலப்போக்கிலே சிந்திக்க வேண்டிய ஒன்று. மக்களுடைய எதிர்பார்ப்பு, வாழ்க்கை சூழல்கள், நாட்டின் முன்னேற்றம், வளர்ச்சியை எந்த வகையிலே எந்த வழியிலே அழைத்து செல்கின்றது என்பதை சிந்திக்கத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு இறைவன் காட்டுகின்ற ஒரு பகுதியாகவும் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே உண்மை கடவுளை நாம் அறிய வேண்டும். கோடி அற்புதரான புனித அந்தோணியார் பல்வேறு வகைகளிலே வரலாற்று புகழ்மிக்கவராக பல புதுமைகளை பல இடங்களிலே செய்து வருகின்றார். இன்று செய்கின்றாரா? இதெல்லாம் வரலாற்றிலே நடந்த நிகழ்வுகள் புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றது. பலர் அதை நம்புகின்றோம். இது இன்னும் நடக்கின்றதா? மக்கள் கூட்டம் நாம் தான் அதற்கு சாட்சிகளாக இருக்கின்றோம். பல வேண்டுதல்களை இறைவன் கேட்கின்றார். தூய்மையான உள்ளத்தோடு இறைவனிடம் புனித அந்தோணியார் வழியாக பரிந்து பேச கேட்கின்ற போது கண்டிப்பாக இறைவன் நமக்கு அன்றாடம் புதுமைகள் நிகழ்த்துகின்றார். நான் சந்தித்த ஒரு குடும்பத்தினுடைய நிகழ்வை, உண்மை நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக கணவன், மனைவி, 2 மகள்கள் வாழ்ந்த குடும்பம். அந்த குடும்ப தலைவராக இருந்தவர் ஃபோட்டோகிராஃபர். சற்று தண்ணி போடுவார், குடிக்கக்கூடியவர், அதிகம் இல்லை. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்கனாக்க அவர் என்ன நிலையில் இருக்கின்றார் என்று தெரியாது. அவ்வாறாக நிகழ்வுகளுக்கு சென்றுவிட்டு திரும்பி வருகின்ற போது ஓரிடத்திலே இவர் ஆக்சிடெண்ட் ஆகிறது. 2 சக்கர வாகனத்திலே சென்றவர் அங்கே வேறொருவரோடு மோதி ஆக்சிடெண்ட் ஆகி அங்கே மயக்கம் அடித்து விழுந்து விடுகின்றார். வெளிக்காயம் இல்லை, உள்காயம், ஞாபக சக்தி குறைந்து விட்டது. வண்டியிலிருந்து கீழே விழுந்தவர் கொஞ்ச நேரம் அங்கே கிடக்கிறார். பிறகு அவர்கள் தூக்கி செல்லுகின்றார்கள். மருத்துவமனையிலே அவரை எடுக்கின்றார்கள். வண்டி ரொம்ப டேமேஜ் ஆயிருந்ததால் போலீஸ் கேஸ் ஆகிவிட்டது. பிறகு இவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருந்தார் 2 ஆண்டுகளாக. கொஞ்சம் மன நோய் பிடித்தவராக இருந்தார். அடிக்கடி மறக்கக்கூடியவராக இருந்தார். மறதி அவரோடு சேர்ந்து கொண்டதாக இருந்தது. ஆனால் அதற்கான மனநோய் மருத்துவரையெல்லாம் பார்த்து சரியான முறையிலே மருத்துவம் பெறுவதற்கு அவருடைய துணைவியார், மனைவி உடன் இருந்தார்கள். இவ்வாறாக பல கடன் பெற்று அவருக்கு தேவையான சிகிச்சையை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த போலீஸ் கேஸ் ஆனது, அவர் எங்கே வண்டி எடுத்தாரோ அந்த இடத்தில்தான் இந்த ஆக்சிடெண்ட் ஆனதும். அருகாமையில்தான் இன்னொரு பெரிய மருத்துவமனை. எனவே இது தற்செயலாக நடந்தது என்றாலும் அங்கே ஒரு இறைவனுடைய செயலை பார்க்கின்றோம். 3 ஆண்டுகள் முடிந்தது. ஓரளவுக்கு மனதிலே தேறியவராக ஒரு முறை என்னிடம் வந்தார். அவரை பற்றி அதிகம் தெரியாது. ஆனால் அவரிடம் மெதுவாக பேசுகின்ற போது அவர் படிப்படியாக, எனக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருகிறது ஃபாதர், முன்னாடி நடந்தது பின்னாடி நடந்தது எல்லாம் குழப்பமாக இருக்கின்றது. நான் சொன்னேன், கொஞ்சம் மூளை பயிற்சி, மென்டல் எக்ஸசைஸ் செய்யுங்கள், ஞாபகமாக வருகின்றதை சற்று குறிப்பிடுங்கள். பிறகு படிப்படியாக நீங்கள் அந்த தனிப்பட்ட மென்டல் எக்ஸசைஸை செய்கின்ற போது உங்களுக்கு எல்லாம் ஞாபக சக்தி வந்துவிடும். முதலில் அதை நீங்கள் செய்தால் உங்களையே நீங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும் என்று
அவ்வப்போது என்னை சந்திக்கின்ற போதெல்லாம் அவருக்கு சொன்னேன். படிப்படியாக அவர் ஓரளவுக்கு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டார். மருந்து தொடர்ந்து எடுத்து கொண்டிருந்தார். இந்த ஆக்சிடெண்ட்டான கேஸும் கோர்ட்டிலே அங்கே போய்கொண்டிருந்தது. 2.5 ஆண்டுகள் முடிந்த ஒரு சூழலிலே அவருக்கு ஒரு தீர்வு கிடைக்கின்றது. வேறொருவர் தான் மோதிவிட்டார் என்பதனால் இவருக்கு சற்று சன்மானம் கிடைக்கின்றது. 2 லட்சம் அங்கே கோர்ட்டிலே தீர்ப்பாகி அவருக்கு 2 லட்சம் கிடைக்கின்றது. குடும்பம் மிகவும் நொந்து போன நிலையிலே இருக்கின்றார்கள். அப்போது அவர் அந்த 2 லட்சத்தை மனைவியிடம் காட்டி, நான் இதை வைத்து என்ன செய்கிறேன், நீங்கள் ஆரம்பித்த அதே ஃபோட்டோகிராஃபை திரும்ப ஆரம்பிங்க, நல்ல லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஒரு கேமராவை வாங்க என்பது சொன்னதும் அந்த 2 லட்சத்தோடு இன்னும் ஒரு 4000 போட்டு 2,04,000க்கு நல்ல ஒரு கிராஃபிக் கேமராவை வாங்கினார். இப்போது அங்கும் இங்குமாக நடக்கின்ற சுப சடங்குகளிலே அவர் சென்று ஃபோட்டோகிராஃப் எடுத்து கொண்டிருக்கிறார். வாழ்வாதாரத்திற்கு ஒரு வழியாக இருந்தது. எந்த இடத்திலே அவர் கீழே விழுந்தாரோ அதே இடத்திலிருந்து புனித அந்தோணியாருடைய வழியாகவும் அன்னை கன்னிமரியாள் வழியாகவும் ஆண்டவர் அவருடைய வாழ்வை உயர்த்தி இருக்கின்றார். யாரும் 2 லட்சம் கொடுத்து நீ கேமரா வாங்கிக்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. எல்லோரும் அந்த குடும்பத்தை பழித்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் என்னதான் செய்ய போகின்றார்கள் தெரியவில்லை. அவர் ஒன்றும் திரும்ப மூளையெல்லாம் சரியாகி வரமாட்டார், ஏன் தான் வீணா அந்த அம்மா எல்லாத்தையும் கடன் வாங்கி செலவு செய்து கொண்டிருக்கின்றது என்று புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய செயல், புனித அந்தோணியார் மீது அவர்கள் அதிக பக்தி கொண்டிருந்தார்கள். அன்னை மரியாளையும் விடாது வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இப்போது அவரால் சரியான வகையிலே அதை செய்ய முடிகின்றது. தன்னிடமிருந்த அந்த கெட்ட பழத்தை அறவே ஒழித்து விட்டார். கெட்ட நண்பர்கள் சேருகின்ற போது அங்கே அவர்களோடு சேருவதில்லை. தன்னுடைய வாழ்க்கையை இறைவன் புதுப்பித்திருக்கின்றார். புனித அந்தோணியார் மீது நான் கொண்டிருந்த பக்தியினால் இன்று என்னுடைய குடும்பத்தை மீண்டும் நான் உயர்த்துவதற்கு கடவுள் செய்த செயலாக இருக்கின்றது என்று லோனில் 2 வீலர் ஒன்று வாங்கினார். அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிட்டுருக்கார். இந்த வாழ்வாதாரமாக இருந்த இந்த கேமரா அவருக்கு இப்போ உதவியாக இருக்கின்றது. காலப்போக்கிலே இன்னும் 6 மாதத்திலே அவருடைய நிலை சரியாகிவிடும். இது ஆண்டவருடைய செயல், நம் கண்களுக்கு வியப்பி நடந்த ஒரு நிகழ்வு. இவ்வாறாக நாம் புனித அந்தோணியாரை வேண்டுகின்ற போது, இனிமே ஒன்றுமே இல்லை, வாழ்வே இல்லை, இனி நான் இருந்து என்ன பயன் என்று எத்தனையோ பேர் விரக்தியிலே, கடன் தொல்லையிலே, வாழ்வினுடைய உண்மை வாழ்வாதாரத்தை இழந்த நிலையிலே இருக்கின்ற எத்தனையோ மன கலக்கமுடைய, மன அழுத்தத்திலும் மன அலைச்சலிலும் இருக்கின்ற மக்கள் நாம் இருக்கின்றோம். குடும்பங்களிலே அத்தகைய நிகழ்வு இருக்கின்றது. இங்கே இந்த குடும்பம் தொய்ந்து போயிருந்தது. ஆனால் ஒருவரை விட்டு கொடுக்கவில்லை. இன்பத்திலும் துன்பத்திலும் என்ற நிலையிலே அவர்கள் தன் கணவரை கவனித்து கொள்வதிலே அவர்கள் கொஞ்சம் கூட சளைக்கவில்லை. மனைவி சொல்வதை அவர் தட்டுவதில்லை. இவ்வாறாக அவர்கள் ஒரு தெய்வீக பக்தியிலே, அன்னை என்னை கைவிட மாட்டார்கள், புனித அந்தோணியாரிடம் வேண்டுதல் வைத்திருக்கின்றோம், கண்டிப்பாக அவர் எங்களுக்கு நிறைவேற்றுவார் என்று இன்று சமுதாயத்தின் மத்தியிலே, அவர்களுடைய உறவினர் மத்தியிலே அந்த குடும்பத்தை இறைவன் உயர்த்தி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இது ஒரு நடந்த நிகழ்வாக உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இப்படி ஒரு வாழ்வின் சூழலிலே இறைவனை நாம் நாடுவோம். புனித அந்தோணியார் வழியாக நாம் மன்றாடுவோம். அன்னை கன்னிமரியாளுடைய பரிந்துரை எப்போதும் நமக்கு உண்டு. தம்முடைய பிள்ளைகளை அகால மரணத்திற்கு விட்டுவிட மாட்டார். இன்று அகலமான சாலைகள், பாதுகாப்பான சாலைகள் என்று மிக அருமையாக இருக்கின்றது. பல நேரங்களிலே நாம் துரிதமாக செல்ல வேண்டும் என்று சரியான கவனமில்லாமல் கைபேசி வைத்து கொண்டு பேசிக்கொண்டு அலட்சியமாக போகின்ற சூழலிலே திடீர் மரணம், எதிர்பாராத ஆபத்து, விபத்து என்று வாழ்க்கையை இழந்து விடுகின்ற நிலைகள், இதெல்லாம்
இந்த தொழில்நுட்பத்தினால் ஏற்பட்ட சூழல்களினால் மக்களுடைய வாழ்வாதாரம், குடும்பங்கள் சிதைந்து போய் கிடக்கின்றது. அன்புக்குரியவர்களே, புனித அந்தோணியாரை நாடி வந்து பக்தர்களாகிய உங்களுக்கு இறைவன் நல்லாசீர் பொழிவார். இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற போதும் இறைவார்த்தை, அந்த இறைவார்த்தையை நிறைவேற்றதான் மனுமகன் இயேசு வந்தார். ஒரு சிறு புள்ளியோ எதுவும் அழிந்து விடாது. அவ்வாறு தான் நம்முடைய வாழ்க்கைக்காக இறைவன் கொடுத்த திருவுளம். அவர் என்ன என்று நமக்கு தெளிவுபடுத்தவில்லை என்றாலும் படிப்படியாக நாம் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற பக்தி விசுவாசத்திலே அதை அறிந்து கொள்ள முடியும். ஓ, இதுதான் எனக்காக இறைவன் வைத்திருந்த மாபெரும் பொக்கிஷம், பரிசா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை முழுமையாக கடைபிடித்தவர் நம்முடைய புனித அந்தோணியார். நற்செய்தியை வாழ்வாக்குங்கள் என்று அடிக்கடி நம்முடைய பேராயர் பிரான்சிஸ் கலித் சொல்லுவார். அத்தகைய நற்செய்தியை நாம் வாழ்வாக்குவோம். இயேசு நமக்கு விட்டு சென்றே இறை ஆட்சியினுடைய மதிப்பீடுகளை நம்மிலே வாழ்வாக்குகின்ற போது கண்டிப்பாக இறைவனுடைய ஆசிரை புனித அந்தோணியார் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இதோ பல இடங்களிலிருந்து தூர பயணங்கள் வந்து இந்த ஒரு திருத்தலத்திலே நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் நன்றியதலையும் புனித அந்தோணியாருக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் என்றால் இறை ஆன்மீகம் நம்மிலே இருக்கின்றது. கடவுளுடைய திருவுளத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்பது நம்மிலே இருக்கின்றது. எனவே அந்த இறை ஆன்மீகம் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் பேர பிள்ளைகளுக்கும் இன்னும் உறவுகளுக்கும் இறைவனுடைய ஆசீர் புனித அந்தோணியார் வழியாக கிடைக்கவும், வரவிருக்கின்ற இந்த ஆண்டிலே, கல்வி ஆண்டின் தொடக்க நாளிலே இருக்கின்ற இந்த சூழலிலே பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல படிப்பையும் நல்லொழுக்கத்தையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பையும் இறைவன் தந்து நம் ஒவ்வொருடைய உடல் நலனையும் ஆசீர்வதிக்க மன்றாடி இத்திருப்பலிலே வேண்டுவோம். ஆமென்.